அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8th சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பார்க்கலாம். பாடம் இதில் 8வது சோசியல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பியருடைய வருகை. ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்தியாவுக்குள்ளார வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி குடியேற்றங்களை வந்து நிறுவனாங்க, அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சாங்க, அதை பற்றி இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், அதில் இது வேணாங்க. எந்த நூற்றாண்டில் வந்தான்னு பார்த்தீங்கன்னா 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவுக்கு வந்தாங்க. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வராங்க. ஐரோப்பியர்கள் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நான் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்புறம் நவீன இந்திய ஆதாரங்கள் அப்படின்றது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. இதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸுகள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் இவங்க வந்து இந்த ஆர்டரில் வந்து அவங்க வந்து வரிசையாக வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அது. இதில் பாருங்கள், முதல் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பிரெஞ்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், இது மாதிரி அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டராக வராங்க. அடுத்து தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், சான்றுகளின் வகைகள் பார்க்கலாம். சான்றுகளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இதில் ஒன்றும் இல்லைங்க, அச்சியந்திரன் கண்டுபிடித்தலாம் ஒரு கான்செப்ட், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், இந்தாண்ட பேஜில் பாருங்கள், பயணிகளுடைய பயண குறிப்பிலிருந்து நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் இருந்தது தான் அந்த ஆனந்தரங்கர். பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு. அவர் வந்து 1736 1760 வரை அவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவுமுறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிவதும் முக்கிய ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நான் நோட் பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆதாரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆவண காப்பகம். அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆவண காப்பகம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆவண காப்பகத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்பட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவண காப்பகம். இது வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகம் அப்படிங்கிறது புதுடில்லியில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுதான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகமாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள் உண்மையான சான்றுகள் என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஆசியாவிலேயே அங்கே இருக்குது பாருங்கள், ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்கள்லேயே மிகவும் பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவண காப்பகம் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அது வந்து நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேலே பாருங்கள், இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின். அதாவது ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர் இந்திய ஆவண காப்பகத்துடைய தந்தை என அழைக்கப்படுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை பற்றி பார்க்கும்போது தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில் அமைந்துள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தென்னிந்தியாவின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியங்கள் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து தமிழ்நாடு ஆவண காப்பகம். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் வந்து டச்சு பதிவின் தொகுப்புகள் வந்து இருக்கப்படுறதா சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. அடுத்த கான்செப்ட் பாருங்கள், சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் 1900. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்கிறது. டாட்வெல் என்பவருடைய பெரும் முயற்சியால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லைங்க. அடுத்து இந்தாண்ட பாருங்கள், புனித டேவிட் கோட்டை கடலூர். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். புனித டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து இதில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் இது. அதாவது பார்த்திங்கன்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித சார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர், இந்தியா கேட் டெல்லி பாராளுமன்றம், இதில் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகை, இதெல்லாம் சொல்கிறேன். இதில் வந்து
இது பொறுத்து மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித சார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த பேஜில் பாருங்கள். இதில் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், கடைசியாக டெல்லியில் உள்ள மிகப்பெரிய, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெல்லியில் உள்ள மிகப்பெரிய, இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில், இந்த டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம், டெல்லியில் உள்ள மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகப்பெரும் தேசிய அருங்காட்சியகம். இது 1949 நிறுவப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நிறுவியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து பாருங்கள். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் 1862ஆம் ஆண்டில் ஆங்கில ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிசர்வ் வங்கி 1935 முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938 ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த பேஜ் பாருங்கள். வர்த்தக மையங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐரோப்பியர்கள் வருகை பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் வருகை எப்படி வந்து ஐரோப்பியர்கள் வராங்க அதை பற்றி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஐரோப்பியர்கள் வரையில் கிபி 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோப்பிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியருக்கும் இடையான நிலவழி மூடப்பட்டது. ஏன்னா அது நிலவழியாக வர்த்தகம் பண்ணுற இடம். அந்த கான்ஸ்டாண்டினோப்பிள் அப்படிங்கிறத வந்து ஆட்டோமான் துருக்கியர்கள் அப்படிங்கிறவங்க 1453 கைப்பற்றினோடனே இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கு ஐரோப்பியக்கு இடையான நிலவழி மூடப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ இவங்க என்ன பண்ணணும், ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நாடுகளுக்கு வரணும்னா புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலிமா புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க தூண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்திய நாட்டுக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க வராங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே யார் வராங்க, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டுமே இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பு மிகவும் ஆர்வமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி, பொதுவாக மாலுமி ஹென்றி என்று அறியப்படுகிறார். ஏன்னா இவர் வந்து அரசர் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாலுமிகளுக்கு பயிற்சி பள்ளி இது மாதிரி வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துறதுனால இவர் வந்து மாலுமி ஹென்றின்னு அழைக்கப்படுவார். அவர் வந்து உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கை மேற்கொள்ளும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1487ஆம் ஆண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1487ஆம் ஆண்டு நீங்கள் பாருங்கள், போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தோலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென்னாப்பிரிக்காவினுடைய தெற்கு முனையான அந்த நன்னம்பிக்கை முனையை வந்து அவர் அடைகிறாரு. அங்கே மன்னர் 2ஆம் ஜான் வந்து அவரை ஆதரித்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்கோடகாமா வராரு. வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதியில் தனது பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் இந்திய மாலுமி ஒருவருடைய உதவியோடு 1498 கள்ளிக்கோட்டையை அவர் வந்து வந்துடுறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாஸ்கோடகாமா முதல்ல இந்தியாவில் கள்ளிக்கோட்டைக்கு வந்து வந்துடுறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். அவரை மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் வரவேற்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவர் வந்து மன்னர் சாமரின் அப்படிங்கிறவர் வரவேற்றார். அதாவது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம 11லே படிச்சிருப்போம். அது 2வது போர்ச்சுகீசிய மாலுமி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோ ஆல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் வாஸ்கோடகாமின் கடவுளியை பின்பற்றி 13 கப்பல்களில் சிறநூறு வீரர் 1500ஆம் ஆண்டு எங்கே வராரு, கள்ளிக்கோட்டைக்கு வராரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. 1500 கள்ளிக்கோட்டைக்கு. அப்போ 2வது காப்ரல் வராரு. அடுத்து வந்து வாஸ்கோடகாமா திருப்பியும் என்ன பண்ணுறாங்க, வாஸ்கோடகாமா திருப்பியும் 1501 20 கப்பலோட 2வது முறையாக இந்தியா வந்தடைகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கள்ளிக்கோட்டை, கொச்சின் பகுதிகளிலும் வர்த்தக மையத்தை வந்து நிறுவினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் மீது கோபம் கொண்ட சாமரின் போர்ச்சுகீசியரை தாக்கினார். ஆனால் அவர் போர்ச்சுகீசியரால் தோற்கடிக்கப்பட்டார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்கள். பின்னர் கொச்சின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொச்சின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய முதல் தலைநகரமாக இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ அடுத்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது டைமாகவும் 1524 வாஸ்கோ ட காமா இங்கே வராரு. ஃபைனலாக அவர் வந்து இறந்துடுறாரு. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுறாங்க, தன்னை வணிகத்தை பண்ணுற இடங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஆளுநர்களை வந்து இவங்க வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஆளுநர்களை இவங்க வந்து நியமனம் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள், ஆளுநர்கள் நியமனம் பண்ணும்போது முதல் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரெஞ்சு ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்பவர் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505 வந்து அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதல் ஆளுநர் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துவதே அல்மெய்டாவுடைய நோக்கமாக இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போர்ச்சுகீசிய கப்பல் படையை வலிமைப்படுத்துவது அவருடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நீலநீர் கொள்கையை ஃபாலோ பண்ண. நீலநீர் கொள்கை அப்படிங்கிறது அரபிக்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீலநீர் கொள்கையை வந்து கொண்டு வந்துருக்கான்னு கேட்டால் அதில் இவர் என்ன சொல்கிறது, ஃப்ரான்சிஸ் அல்மெய்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, இந்திய பெருங்கடலில் அரேபிய ஏகபோக வர்த்ததை போர்ச்சுகீஸை தகர்த்து முயன்ற போது இது மாதிரி துருக்கி அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லைங்க. அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீலநீர் கொள்கை. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இது இவர்கிட்ட இருக்கிற பாயிண்ட் வந்து இவ்வளோ தான். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். அல்போன்சோ டி அல்மெய்டா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகருக்கு வராரு. அடுத்து யார் வராங்க, 2வது ஆளுநராக இந்தியாவில் அல்போன்சோ டி அல்புகருக்கு என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். இவர் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜப்பூர் சுல்தானிடம் வந்து 1510 கோவாவை கைப்பற்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோவாவை கைப்பற்றி என்ன பண்ணுறாரு, 1515 பாரசீக வளர்ச்சியோட உள்ள ஆர்மசு பகுதியில் ஒரு துறைமுகத்தை வந்து விரிவுபடுத்துகிறாரு அல்லது கட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11th இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகருக்கு இன்னொன்று என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட், விஜயநகர பேரரசோட நட்புறவை மேற்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே பார்த்தா அல்போன்சோ டி அல்புகருக்கு அப்படிங்கிற ஒரு சதி ஒழிப்பின் முன்னோடி என அறியப்படுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நிக்கோ டி ஹுங்கா வராரு. அடுத்து யார் வராரு, நிக்கோ டி ஹுங்கா வராரு. அங்கே பாருங்கள், நிக்கோ டி குன்ஹா. அதாவது அல்புகருக்கு பிறகு கவர்னராக நிக்கோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவர் தான் என்ன பண்ணார், 1530 தலைநகர கொச்சியிலிருந்து கோவாவுக்கு மாற்றினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்க. கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றுறாரு. அதுக்கப்புறம் டையூவை கைப்பற்றார். அவ்வளோதான். இது மட்டும் பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டையூ, டாமன், அதே மாதிரி கோவா, கொச்சின், இது எல்லாமே இவங்களுடைய மையங்கள். இங்கே எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து இவ்வாறு போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன் இது மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கைப்பற்றதில் இது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வங்காள கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதியில் கைப்பற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதியில் கைப்பற்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை வந்து அறிமுகப்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து போர்ச்சுகீசியுடைய செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறித்துவம் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரையோர பகுதியில் வந்து இது என்ன சொல்கிறது இது பண்ணாங்க. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுங்க. அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரத்தை உதவி இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை வந்து என்ன பண்ணுறாரு, கோவாவில் அச்சிட்டு வெளியிடுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சி அடைந்தது. மேலும் போர்ச்சுகீய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியோடு நின்று போனது. அங்கே சொல்கிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போர்ச்சுகீசியர் டச்சுவிடம் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 1739ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமன் ஆகியோட்டோடு நின்று போனது. அவங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான், மற்ற இடம் எல்லாமே அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 1739ஆம் ஆண்டு போர்ச்சுகீசிய அதிகாரம் கோவா, டையூ, டாமனோடு நின்று போச்சு இல்லைங்களா. இப்போ திருப்பியும் வந்து நம்ம இந்திய யூனியனோட இது அது இப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961 கடைசியாக இப்போ முதல்ல நம்ம இந்தியாவுக்கு வந்தவங்களும் போர்ச்சுகீசியர் தான். கடைசியாக இந்தியாவை விட்டு வெளியேறினவங்களும் போர்ச்சுகீசியர் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1961 போர்ச்சுகீசிய பகுதிகள் இந்திய யூனியனுடன் இணைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. அடுத்து போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவுக்கு யார் வராங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வராங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டச்சு நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளை வர்த்தகம் செய்ய அரசின் அனுமதியும் பெறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. அவங்க வந்தோடனே வர்த்தக மையத்தை வந்து மசூலிப்பட்டினம் என்ற இடத்துல நிறுவுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் மசூலிப்பட்டினம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர்கள் அங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து அது எப்படி சொல்லணும்னு பார்த்தா போர்ச்சுகீசியர் அங்கே பாருங்கள். போர்ச்சுகீஸில் அம்பாயினை கைப்பற்றி இந்தோனேஷியா தீவில் ஆதிக்கம் நிலைநிறுத்தினார். அப்படி இந்தோனேஷியாவில் அவங்க மெயினாக அந்த இந்தோனேஷியாங்கிறது நறுமண தீவுன்னு சொல்லுவாங்க. அங்கே நறுமண பொருட்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடம் அவங்களுடைய ஆதிக்கத்தில் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டச்சுக்காரரை பொறுத்தவரைக்கும் அந்த இந்தோனேஷியாவில் தான் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். போர்ச்சுகீசியர்கள் நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். ஆரம்பத்தில் அவங்களுடைய தலைநகராக வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு இருந்தது. ஆரம்பத்தில் பழவேற்காடு புலிக்காட்டு ஏரி அப்படிங்கிற டச்சுக்காரின் தலைநகராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1690 பழவேற்காட்டிலேருந்து தலைநகர் எங்கே மாற்றிட்டாங்க, நாகப்பட்டினத்துக்கு மாற்றிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இவங்க தான் பார்த்தீங்கன்னா பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி வர்த்தகம் செய்ய பொருட்களாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நறுமணப் பொருட்களின் மீதான வியாபாரத்தில் அவர்கள் ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன். நறுமணப் பொருட்களுடைய இதில் அவங்க மெயினாக ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக இவங்களுடைய தலைநகர் அப்படின்னு இவங்களுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அடுத்து பாருங்கள். இவங்களுடைய மெயினாக கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழவேற்காடு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 11ஆவது கூட படிச்சிருப்போம். 1623 டச்சுக்காரர்கள் அம்பாயினா அப்படிங்கிற இடத்துல 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இறக்கமின்றி கொண்டனர். இந்நிகழ்வு டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களிடையே மேலும் பகையை வளர்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். இதில் என்ன ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது அம்பாயினான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க என்ன சொல்கிறது அம்பாயினாவில் வந்து பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது பலமாக இருப்பாங்க. டச்சுக்காரர்கள் அங்கே வந்து ஆங்கில வியாபாரிகளை வந்து கொண்டுடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். ஆங்கில வியாபாரிகளை கொண்டுடுவாங்க. அதனால் அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பகை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அப்படி ரொம்ப இம்பார்ட்டன் கொஷினுங்க. அடுத்து பாருங்கள். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களை தோற்கடித்தினா தொடர்ந்து டச்சு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். தொடர்ந்து டச்சு இறுதி வீழ்ச்சி எட்டியது. ஒன்றன் பின் ஒன்றாக தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயரிடம் என்ன பண்ணாங்க இழந்துட்டு கடைசியாக ஆங்கிலேயரிடம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் பார்க்கலாம். 1502 தமிழ்நாடு பழவேற்காடு மீது டச்சுக்காரர்களாக தங்களை ஆதிக்கத்தை இழந்தனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன். 1502 முதல் பழவேற்காட்டின் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்திய போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்களால் தங்களை ஆதிக்கத்தை இழந்துறாங்க. டச்சுக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ அவங்க போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து பழவேற்காட்டை கைப்பற்றிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்ட்ரியா கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. இந்த கோட்டை ஒரு காலத்தில் டச்சு அதிகார மையத்தின் இருப்பிடமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அப்படி ரொம்ப இம்பார்ட்டன். அடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் கெல்ட்ரியா கோட்டை பழவேற்காடு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இதே மாதிரி முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, போர்ட்டோனோவான்னு சொல்லுவாங்க. பரங்கிப்பேட்டைக்கு வந்து ஆங்கிலத்தில் போர்ட்டோனோவா, கடலூர் மற்றும் தேவனாப்பட்டினம் ஆகியவை டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஆங்கிலேயர்களை பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தக நிறுவனத்துக்கு 1600 டிசம்பர் 39 ஒரு அனுமதி பட்டயம். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். இங்கிலாந்து ராணி எலிசபெத் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து இங்கே வர்த்தகம் பண்ணுறதுக்கு கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் பண்ணுறதுக்கு 1600 டிசம்பர் 31 வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு ஒன்று வந்து ஏற்படுத்துகிறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின் நோட் பண்ணிங்க. அதில் பார்த்திங்கன்னா 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஷின். அவர் சூரத் நகரில் ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரினார். ஆனால் போர்ச்சுகீசிய தலையிட்டால் ஜஹாங்கீர் அனுமதி வழங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன். அடுத்து முக்கியமான ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1612 சூரத் அருகே நடைபெற்ற கடற்போரில் ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்தார்.
பேரரசர் ஜஹாங்கீர் 1613 வந்து பார்த்திங்கன்னா சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். மேம்பாட்டு கொஸ்டின். முதல்ல அங்கே ஆங்கிலேயர்கள் வந்து சூரத்தில் தான் வணிக மையம் வாங்குறதுக்கு அளவு பண்ணிருப்பாங்க, அங்கே தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. மேம்பாட்டு கொஸ்டின் நோட் பண்ணிங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய தலைமையமாக இது இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லைங்க. அடுத்து ஜேம்ஸ் 1605 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து ஜேம்ஸ் அவர்களால் தாமஸ் ரோ அமைக்க வைக்கப்பட்டார். அவர் ஆக்ராவில் 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் என்ன பண்ணிவிடுவார், இறுதியாக வணிகம் செய்யும் அந்த இது உரிமையை வந்து பெற்றுவார். அவரும் என்ன பண்ணிவிடுவார்னு பார்த்தீங்கன்னா அவரும் என்ன பண்ணிவிட்டான்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு இறுதியில் பேரரசர் ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்ய உரிமையை பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உரிமையை பெற்ற தாமஸ் ரோ புறப்படும் முன் ஆக்ரா, அகமதாபாத், புரோஜ் ஆகிய இடங்களில் வந்து என்ன பண்ணார், வணிக மையங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு. அடுத்து பாருங்கள். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடலில் உள்ள மசூலிப்பட்டினம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மசூலிப்பட்டினத்தில் வந்து இந்த என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அடுத்து பாருங்கள். மசூலிப்பட்டினத்தில் 1611 என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1611 நிறுவுறாங்க. அடுத்து கோல்கொண்டா என்பது அவங்களுடைய முக்கிய துறைமுகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. இந்த புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் கிழக்கு பகுதி முழுமைக்குமான தலைமையிடமாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்கள். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேதரினை திருமணம் செய்து கொண்டார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி கேதரினை திருமணம் செய்து கொண்டார். திருமண சீதனமாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, பம்பாய் தீவை போர்ச்சுகீசிய மன்னரிடமிருந்து பெற்றார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை வந்து அவர் என்ன பண்ணிவிடுவார், 1668 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து பம்பாய் தீவை மன்னர் 2ஆம் சார்லஸ் வந்து பெற்றார் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. சார்லஸ் வந்து திருமண பரிசாக அதை வாங்கியிருப்பார் பம்பாயை, அதை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் குத்தகைக்கு விட்டுருவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு பம்பாய் உருவாயிடுச்சு. அடுத்து நம்ம கல்கத்தாவை பற்றி பார்க்கலாம். கல்கத்தா எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கல்கத்தாவை பொறுத்தவரை முக்கியமான விஷயம், 1690ஆம் ஆண்டு சுதானுதி என்ற இடத்துல சார்னாக் என்பவரால் ஒரு வர்த்தக மையம் நிறுவப்பட்டது. சுதாநிதி, காலிக்கட்டம், கோவிந்தபூர் ஆகிய 3 கிராமங்களின் ஜமீன்தாரி உரிமையை வந்து 1698 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றது. இந்த 3 கிராமங்கள் பின்னாடி என்னவாக மாறுது, கல்கத்தா நகரமாக வளர்ச்சியடைந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1696 சுதாநிதியில் ஒரு வலுவான கோட்டை கட்டப்பட்டது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியங்கோட்டைன்னு சொல்கிறோம். 1700 அதை நம்ம வில்லியங்கோட்டைன்னு அழைக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாசி போர் பார்க்கலாம். பிளாசி போரை பற்றி பார்க்கும்போது 1757 பிளாசி போர் மற்றும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1757 பிளாசி போர் மற்றும் 1764 பக்சார் போருக்கு பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறியது. அதே மாதிரி இந்தியா 1858 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் ஆட்சி இருந்தது. 1858க்கு பிறகு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. அடுத்து பாருங்கள். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்கிறது. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் அடுத்து டேனியர்கள் பார்க்க போகிறோம். டேனியர்னா டென்மார்க்னு அர்த்தம். டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் 1616 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்குறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவங்க மெயினாக அவங்களுடைய தலைமையிடம் தரங்கம்பாடி தமிழ்நாடு, 1620 தரங்கம்பாடி தமிழ்நாடு மற்றும் 1676 எங்கன்னு பார்த்தீங்கன்னா செராம்பூர் வங்காளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்கிறது செராம்பூர் வங்காளம். 1676 செராம்பூர் வங்காளம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வணிக 2 இடங்கள் தான் வணிக மையம் நிறுவுறாங்க. செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைநகரமாக இருந்தது. டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டர்கள். அங்கே சொல்கிறாங்க பாருங்கள். செராம்பூர் டேனியர்கள் இந்தியாவில் தங்களை பலப்படுத்தி கொள்ள இந்தியா தங்களை பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டனர். செராம்பூர் டேனியர்களின் தலைநகரம். அதே மாதிரி 1840 டேனியர்கள் இந்தியாவிலேருந்து தங்கள் குடியேற்றங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கில அரசுக்கு விற்றுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என்று அழைத்தனர். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவுக்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் என்ன பண்ணுறாரு,
ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். தரங்கம்பாடி கோட்டையை பற்றி சொல்கிறாங்க. தரங்கம்பாடி அங்கே இருக்கிற கோட்டை. அடுத்து நம்ம யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பிரெஞ்சுக்காரர்கள் அடுத்து வந்து வராங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி மன்னர் 14ஆம் லூயினுடைய அமைச்சரான கால்பர்ட் என்பவரால். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின்கிறது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயினுடைய அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1667 பிரான் காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1667 பிரான்காய்ஸ் கரோன் தலைமையில் ஒரு குழு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டது. வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வரைக்கும் வந்து ஐரோப்பிய நாடு, கடைசி ஐரோப்பிய நாடு ஃப்ரான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரான்ஸ்னால் யார்? பிரெஞ்சுக்காரர்கள். வியாபாரத்துக்காக கடைசியாக வரவங்க யாருங்க? பிரெஞ்சுக்காரர்கள் தான். ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணிங்க. இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை அவங்க என்ன பண்ணால் கரோன் என்பவர் எங்கே நிறுவுறாரு? சூரத்தில் நிறுவுறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். ஃப்ரான்ஸின் மார்காரா அப்படிங்கிறவர் கோல்கொண்டா சுல்தானை அனுமதி பெற்று ஃப்ரான்ஸ் 2வது வணிக வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுவுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். மசூலிப்பட்டினம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து வந்துட்டாங்க. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். 1673 பீஜப்பூர் ஆட்சியாளர் சிர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மாட்டன் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றின. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன். நம்ம 11லே கூட நான் சொன்னேன். இந்த சிர்கான் லோடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன். சிர்கான் லோடியிலேருந்து பீஜப்பூர் ஆட்சியாளர் சிர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்ட்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். பாண்டிச்சேரி அப்படிங்கிறது இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாக மாறுது. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க? பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை வந்து பிரான்காய்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் கட்டுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். செயின்ட் லூயிஸ் கோட்டையை வந்து பிரான்காய்ஸ் மார்ட்டின் வந்து கட்டுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு? வங்காளத்தினுடைய முகலாய ஆளுநரான சேஷ்டகானின் அனுமதி பெற்று 1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாக்கு அருகே சந்திரநாகூர் நகரை நிர்மாணித்தது. அப்புறம் சந்திரநாகூரும் அவங்களுடைய தலைமையிடம். ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணிங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையம் பெறுவது. குறிப்பாக பிரெஞ்சு பகுதிகள் அப்படின்னு சொன்னாவே மாஹி, காரைக்கால், பாலசோர், காசிம் பசார் இதெல்லாம் சொல்லலாம். மாஹி, காரைக்கால், ஏனாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின், நோட் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டன். அடுத்து 1742 ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே. அதுக்கப்புறம் யார் வராங்க? அடுத்த ஆளுநராக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்ளே வராரு. அடுத்த ஆளுநர் யாருங்க? டியூப்ளே வராரு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுநர். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அரசு என்ன பண்ணாங்க? மேலும் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பி வைக்கப்பட்டார். ரொம்ப இம்பார்ட்டன், நோட் பண்ணிங்க. டூமாஸ் அனுப்பி வைக்கப்பட்டார். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். இதெல்லாம் முடிஞ்சது. அடுத்து முக்கியமான இன்னொன்று இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது தூர கிழக்கு நாடு கூட வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவருடைய ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவனார். ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவுறாரு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தோட்டத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன். அடுத்து முடிவுரை பாருங்கள். போர்ச்சுகீஸர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ச்சுகீஸர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்பட்டனர். ரொம்ப இம்பார்ட்டன். அதன்பின் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகம் அரசியல் ஆதிக்க போட்டியில் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் வர்த்தக ஆதிக்க போட்டி நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் வர்த்தகத்தை புறக்கணித்து இந்தியா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுடன் போரிட்டு ஈடுபட்டனர். அதன் விளைவாக ஆங்கிலேயருடன் நடைபெற்ற ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களும் ஏற்பட்ட அந்த போட்டி தான் என்னவாக வெடிக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்களாக வெடிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு இடையே நடைபெற்ற அந்த ஆதிக்க போட்டி என்ன வெடிக்கும்? கர்நாடக போர்களாக வெடிக்கும். அந்த கர்நாடக போர்களும் பிரான்ஸை நலிவடைய செய்தன. இது ஆங்கிலேயருடைய பிராந்திய விரிவாக்கத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. போர்ச்சுகீசிகள் டச்சு, டானிஷ் மற்றும் பிரெஞ்சு ஆகியவற்றின் மீது ஆங்கிலேயருடைய வெற்றிக்கு ஆங்கிலேயர் வணிக ரீதியான போட்டி உயர்ந்த தியாக இதெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மூலிமா ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து என்ன ஆகிடுவாங்க? ஸ்டாண்டர்டாக மாறிடுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. இதில் பாருங்கள், ஒன் வேர்டெலாம் கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க. இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ஆதிக்கத்துக்கு அடித்தளம் அமைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். கரெக்டாக 2 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். கரெக்டாக பார்த்துங்க. ஐரோப்பிய நாடு இந்தியாவுக்கு கடவுளையை கண்டுபிடி முதன்மையாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் தான். அப்படியே கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. எதையும் இந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. கொஞ்சம் முக்கியமான இடம் பாரு. இந்த பொறுத்துக்கெல்லாம் தவறான இணையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின். இந்த காரணம் கூட்டையெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8வது மொதல் பாடம் வந்து முடிஞ்சிருச்சு.
அடுத்து வர்த்தகத்துலேருந்து பேரரசு வரை அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுகளுக்கும் இடையே ஆதிக்க போட்டி நடக்கும். அது வந்து கர்நாடக போர்களாக வெடிக்கும். சரிங்களா, கர்நாடக போர்களாக வெடிக்கும். அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாடத்தில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.